வணக்கங்க. நேத்து ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ப்ரோ நீங்க யூஸ் பண்ற கார்ட்லெஸ் ட்ரில் மெஷின பத்தி ஒரு ரிவ்யூ வீடியோ போடுங்க" அப்படின்ட்டு. ஸோ என்னால நேத்து எடுத்து அனுப்ப முடியல அவருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் அப்ப தான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பழைய வீடியோவையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். ஸோ சாரி நண்பா. இப்ப நான் அப்லோட் பண்றேன். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மெஷின் வாங்கலாமா? வேணாமா? ஒர்த்தா? இல்லையான்ட்டு. ஸோ இந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபெல்லில வார்மேர் என்ற மாடல் தான். இதோட பேட்டரி பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 17. அதாவது என்னோட ஹேண்ட் டைட்ட தாண்டியே இதோட டைட் வந்து இருக்கு. ஸோ நான் டெஸ்டிங்காக இன்னைக்கு ஃபேனு அப்புறம் இந்த மேக்னெட்ல இருக்கும் பார்த்தீங்களா, ஹெவி மெட்டல் ஸ்டீல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்புறம் வந்து வுட்டில் ஏற்றி காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ப்ராக்டிக்கலாகவே நான் உங்களுக்கு ரெண்டு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஸோ மெஷினில் டைட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேண்ட் டைட்டில் நான் டைட் பண்ணுறேன். ஸ்க்ரூ கொஞ்சம் கூட டைட் ஆகலை, ஏன்னா ஃபுல் டைட்டை மெஷினே பண்ணிடுச்சு. ஸோ வுட்லேயுமே வந்து பக்காவாக இருக்குது. 6 mm 8 mm ஸ்க்ரூ ஏற்றுனா பக்காவாக தான் இறங்கிடுச்சு. அடுத்தது நான் ஸ்டீலில் ஏற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ மேக்னெட்டில் உள்ள ஸ்டீல் வந்து எவ்வளோ கனமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதுலேயுமே நான் ஸ்டீல் ஸ்க்ரூவை வச்சு ஏற்றினா பக்காவாக இறங்கிடுச்சு. இதுக்கு நான் யூஸ் பண்ண ஸ்க்ரூ பிட் வந்து பார்த்தீங்கன்னா போஷ் தாங்க. இது நான் எங்கள் லோக்கல் ஷாப்லேயே வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 35. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த மெஷின் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. வாங்கலாமா வேணாமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு ஓகேவா இருக்குது, நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவிலேயே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வரேங்க, பாய்ங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோவில் பார்க்கலாம்.